தமிழ் பேசும் அனைவருக்கும் தமிழ் பெட்டியின் சார்பாக தமிழனின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நமது கிராம ஊராட்சியில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே எவ்வளோ பேர் வேலை அடையாள அட்டை வாங்கியிருக்காங்க, இந்த வேலை அடையாள அட்டை வாங்கினவங்க பார்த்தீங்கன்னாக்க எப்போ வேலை அடையாள அட்டை வாங்கினாங்க, இவங்க ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ நாள் வேலை செய்திருக்காங்க, அவங்க எவ்வளோ கூலியாக வாங்கியிருக்காங்க, இது போன்ற பல தகவல்களை பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போயிடுவோம். நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய கிராம ஊராட்சியில் எவ்வளோ பேர் வேலை அடையாள அட்டை வாங்கியிருக்காங்க, இந்த வேலை அடையாள அட்டை வாங்கினவங்களில் எவ்வளோ பேர் பணி மேற்கொண்டுட்ருக்காங்க, அவங்க எவ்வளோ நாள் வேலை செய்திருக்காங்க, அவங்க எதெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கூலி போயிருக்குது அப்படின்ற தகவலை இப்போ நம்ம வலைதளத்தில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க MGNREGA அப்படின்னு டைப் பண்ணணும். நான் MGNREGAன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே ஒன்று இருக்குது பாருங்கள், அதை போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் போய்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஸ்டேட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்குவோம். ஸ்டேட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு அது என்ன நடக்கும் அப்படின்னாக்க இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே காமிக்கும். அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்குமே இதில் வந்துருச்சு. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கடைசியாக வேலூர் இருக்குது. இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நிறையா பிளாக் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒரு பிளாக்கை நான் செலக்ட் பண்ண போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஆலங்காயம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் இருக்குது. இந்த ஆலங்காயம் பிளாக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆலங்காயம் பிளாக் செலக்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், ஆலங்காயத்தில் என்னென்ன பஞ்சாயத்து இருக்கோ எல்லா பஞ்சாயத்துமே இதில் காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதில் ஃபஸ்ட்டு என்னது பீமக்குளம்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இந்த பீமக்குளத்தை கிளிக் பண்ணுறேன். பீமக்குளத்தை கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லேயே R1 ஜாப் கார்டு /ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இதில் போயிட்டு அங்கே பாருங்கள் ஜாப் கார்டு அண்ட் எம்ப்ளாயி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் கிளிக் பண்ணணும். அதாவது 5ஆவதாக இருக்கிறத போய் கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த 5ஆவதாக இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் அந்த கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய மொத்த வேலை அடையாள அட்டையுமே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் மொத்தமாக அந்த கிராம ஊராட்சியில் எவ்வளோ வேலை அடையாள அட்டை இருக்குன்னா கிட்டத்தட்ட 1010 வேலை அடையாள அட்டை இந்த கிராம ஊராட்சியில் ஒட்டு மொத்தமாக இருக்குது. இதுதான் அந்த கிராம ஊராட்சியில் மக்கள் வேலை செய்கிறவங்க வாங்கின அட்டைங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதில் நம்மளுடைய வேலை அடையாள அட்டை எதுவோ, இல்லை நம்மளுடைய கிராம ஊராட்சியில் யாருடைய பேர்னா தெரியுனாக்கா அவங்களுடைய வேலை அடையாள அட்டை எதுவோ அந்த மாதிரி டீட்டெயில் அதில் பார்த்துக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஏதாவது ஒரு வேலை அடையாள அட்டையை நான் கிளிக் பண்ணுறேன். அவங்க எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கூலியாக போயிருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சும்மா ஒரு 486ன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் ரோஜான்னு ஒன்று இருக்குது. இந்த வேலை அடையாள அட்டையை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள் ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை அடையாள அட்டையை கிளிக் பண்ணியிருக்கிறது பீமக்குளம் ஆலங்காயத்தில் இருக்கிறாங்க. மலை ரெட்டியூர் வில்லேஜ் அவங்களுக்கு, அந்த ஆலங்காயம் பிளாக்கில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தில் மலை ரெட்டியூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருக்குது. அவங்களுக்கு இந்த அட்டையை பதிவு செய்யும் போது வயசு 27 இருந்திருக்கு. இவங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வேலை செஞ்சாங்களோ அது ஃபுல் டீட்டெயிலாகவே இதில் வருது. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட அவங்க அவங்க வேலை செஞ்ச எல்லா டீட்டெயிலுமே இதில் வருது. இதில் இயர் வைஸாகவும் காமிக்கும். இங்கே பாருங்கள் இயர் வைஸாக அதில் காமிக்குது பாருங்கள். 2013-14 உங்களுக்கு வேலை அடையாள அட்டை இருக்குது. 2013-14 51 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க பார்த்திங்கனாக்கா எந்த தேதியில் வேலை செஞ்சுருக்கிறாங்க, எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கிறாங்க, எந்த NMR நம்பரில் வேலை செஞ்சுருக்காங்க, எந்த வேலையில் டீசல்டிங் ஆஃப் கோன் ஏரி அப்படின்னு சொல்லியிருக்குது, அது ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியில் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க கூலி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2013-14 காமிக்குது பாருங்கள். இது பாருங்கள் அதுக்கடுத்தது இது பாருங்கள் 16-17 15-16 அவங்க வேலை செய்யலையாட்டிருக்குது. அது திருப்பி பார்த்திங்கன்னா 16-17 வேலை செஞ்சுருக்காங்க. 82 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க வேலை செஞ்சதில் மொத்தமாக அவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க, எதில் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க NMR நம்பர்னால் அவங்க கூலி எவ்வளோ போயிருக்குது இப்படின்ற எல்லா தகவலுமே இருக்குது. பாருங்கள் 17-18 இருக்குது, 18-19 இருக்குது, 19-20 இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக 20-21 பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த ரோஜா 20 நாள் வேலை பார்த்துருக்காங்க. 3586 அவங்களுக்கு கூலியாக போயிருக்குது. அவங்க எதிலெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எர்த் அண்ட் பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது ஒரு திருப்பதி சன் ஆஃப் கோவிந்தசாமின்ற லேண்டில் வரப்பு கட்டுற வேலை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராம ஊராட்சிலையும் எவ்வளோ பேருக்கு வேலை அடையாள அட்டை இருக்குது, அந்த வேலை அடையாள அட்டையில் அவங்க எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க,
வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கூலியாக போயிருக்குது, இந்த மாதிரி வந்து பல தகவல்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். இந்த தகவல் வந்து உண்மையிலேயே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம ஊராட்சியில் எவ்வளோ பேருக்கு வேலை அடையாள அட்டை இருக்குது, அந்த வேலை அடையாள அட்டை இருக்கிறவங்கலாம் வந்து வேலை செய்கிறாங்களா, அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கூலி போயிருக்குது அப்படின்றத வந்து நம்ம இதை வந்து மிகவும் சுலபமாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி தோழர்களே.